தமிழ் திரைப்படங்களில் கவனிக்காமல் விட்ட சில மிஸ்டேக்கான சீன்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் விஜய் படத்திற்கான பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படம் இது 2012 வெளியாகியிருக்கு. ஹாலிவுட் படத்துக்கு இணையாக ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்காங்க. இதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா, கண்காணிப்பு நோக்கத்திற்காக ஒரு சிப்பை அமேசானில் விற்கப்பட்ட டிஜிட்டல் தெர்மோகோலை துப்பாக்கியாக பயன்படுத்தி செய்யப்பட்டது தான் அது. விஜய் கையில் ஒரு சின்ன பிளவு கூட இல்லாமல் அந்த சிப்பை அவங்க கையில் சொருகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஒரு மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு சூர்யா அவர்கள் நடித்த சிங்கம் படம் தான். அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஹரி அவர்களோட விடாமுயற்சியால் இயக்கப்பட்ட அந்த சிங்கம் படத்தில் சூர்யாவும் அனுஷ்காவும் தூத்துக்குடிக்கு போகிற மாதிரி காரில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில். அதில் சூர்யாவை திருமணம் செஞ்சு கொண்ட மாதிரி நெத்தியில் குங்குமம் விட்டுருப்பாங்க. ஆனால் 2வது படத்தில் திருமணம் ஆனதாக காட்டியிருக்க மாட்டாங்க. பாகுபலி திரைப்படத்தில் இன்னொரு பாட்டிலையும் அவங்க ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த பக்கம் குதிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன்லேயும் அவங்க குறி தப்பாக வச்ச மாதிரி தான் அந்த கோணத்திலே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த மலையில் ஏறிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்லி இயக்கிய ராஜா ராணி திரைப்படம். இந்த படத்தில் 2 சீனில் ஒரே பொண்ணாக நடிக்க வச்சுருப்பாங்க. ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆள் பத்தலையோ என்னமோ. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் படம் வீரம். இது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கதை. மெகா ஹிட்டான திரைப்படம். இதில் அஜித், தமன்னா இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இது காதல் சீன். அந்த சீனில் ஒரு வேடிக்கையான மிஸ்டேக் என்னென்னா, தமன்னா சால்வையை பறக்க விட்டுருவாங்க. அந்த சீனில் அஜித் சார் ஒரு ஜீப்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஜீப்பை விட்டுட்டு காளை வண்டியில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வண்டி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஒருவேளை இப்படி நினச்சிருப்பாங்களோ என்னவோ. அந்த வண்டியில் போனால் என்ன சார் கிக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பிரபாஸ் மலையேறும்போது அவங்க காலில் காலணிகள் இல்லை. அதுக்கப்புறம் நீல நிறத்தில் இருக்கிற அந்த மலை உச்சியில் ஏறின பிறகும் அரச காவலர்களோட சண்டையிடும் போதும் அவரோட காலில் காலணிகள் இருக்கும். இந்த மிஸ்டேக்கை கவனிக்காமல் விட்டுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் வேதாளம். இந்த படத்துலையும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படம் தான். இதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரவுடிகளோட சண்டையிட வரும் அஜித்குமாரின் நுழைவு காட்சி அது. அதில் முறையற்ற ஒரு கணினி கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னா, அஜித் சாரோட காதை சைடில் தெரியாத மாதிரி அந்த எடிட்டிங் இருக்குது. இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் பார்க்கப்படுது இந்த படத்தில். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான். நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது சின்ன விஷயந்தான். ஆனால் எல்லாருடைய கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் மதிப்புமிக்க நேரத்தாலையும் தான் இந்த அற்புதமான சினிமாக்கள்லாம் நம்ம பார்வையாளர்களை மகிழ்விச்சிட்டு இருக்குது. இந்த தகவல் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இது சும்மா பொதுவான கருத்துக்கள் தான்.